பிரின்ஸ் ஸ்ரீ பாலாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் புகையில்லா போகி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பொன்மாரில் உள்ள பிரின்ஸ் ஸ்ரீ பாலாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம், தாம்பரம் எக்ஸ்னோரா, தாம்பரம் மாநகராட்சி இணைந்து புகையில்லா போகி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று அகரம் தென் பிரதான சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகி கொண்டாடுவதின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் எஸ். இந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட ஆர்வலர்கள், கல்லூரி முதல்வர் முனைவர் பா. தனவந்தினி, நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் டி. பத்மாவதி, மாமன்ற உறுப்பினர் ரமாதேவி செந்தில்குமார், தாம்பரம் எக்ஸ்னோரா தலைவர் சீதாராமன், எக்ஸ்னோரா பெருநகர சென்னை தலைவர் கோவிந்தராஜ், சென்னை எக்ஸ்னோரா ஒருங்கிணைப்பாளர் ஜெமீமா பிரியா, மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புகையில்லாத போகி என்கின்ற அந்த கருத்து மக்கள் மத்தியிலே போய் சென்று அடைய வேண்டும், அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தமிழக முதல்வர் அவர்கள் மற்ற வகையிலே உள்ளாட்சிகளுக்காக மக்கும் குப்பை மக்காத குப்பை என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதிலும் கைப்பற்றுவோம். இன்றைக்கு பல வகையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் கூட ராஜா அவர்கள் கூட சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல செயல்பாடுகளை அவரும் செய்து கொண்டிருக்கின்றார். இதனுடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால், காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதற்காக போகி என்கின்ற பெயரில் பழைய துணிகளை எரிப்பது, பிளாஸ்டிக் பொருள்களை எரிப்பது மற்றும் டயர் டியூப் போன்ற பொருள்களை எரிப்பதன் மூலமாக மிகப்பெரிய புகை ஏற்பட்டு அதிலே காற்று மாசுபடுவது அல்லாமல் சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுகின்றது. அந்த பாதிப்பு மக்களை பெருவளவிலே பாதிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. என்று சொன்னால், இந்த காற்று மாசுபடுகின்ற போது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த புகையெல்லாம் மனிதர்களுக்கு சுவாசிக்கின்ற பொழுது சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றன. மற்றும் சுவாச கோளாறு மட்டுமல்லாமல் பலவிதமான நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட சுவாச கோளாறுகள் இல்லாமல் மனிதர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் இப்படிப்பட்ட புகையில போகியாக பல மாசுகளை ஏற்படுத்துகின்ற போகியாக அந்த போகியை நடத்தாமல் நல்ல முறையிலே போகி என்கின்ற பெயரிலே பழைய காலத்திலே பழையன கழிதலும் புதின புகுதலும் என்ற அந்த பழைய காலத்திலே இருந்தது. அதெல்லாம் மாறி இப்போது விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலத்தில் இப்போதும் பழையன போவதும் புதியன புகுதலும் என்கின்ற கணக்கிலே இன்னும் கூட இந்த பழைய பொருட்களை எரிப்பது, பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரித்து மாசுகளை ஏற்படுத்துவது, டயர் போன்ற டியூப் போன்ற பொருட்களை மாசுபடிய காரணமாக இருப்பது என்பது மிகப்பெரிய வருத்தத்தக்க ஒன்று. ஆக மக்கள் தானாக திறந்துவிடும். பல திட்டங்களை இன்றைக்கு அரசாங்கம் கொடுத்தாலும் கூட மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்தக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு, அதற்காக தான் இன்றைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு கல்லூரி மாணவர்களும் அமைப்பும் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய பேரணியாக நின்று எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இந்த உறுதிமொழி ஏற்று அதன் போய் நடக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.